ஹalleluya. தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை மகிமை. ஹalleluya. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் முதல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார். வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? எதுவுமே தெரியாது. ஆனா ஆவியானவர் கொடுத்துட்டாரு. ரிஃப்ளெக்ஷன். இத பற்றி என்ன பண்ண போறோம்? இந்த முறை ரிஃப்ளெக்ஷனை குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. ஹalleluya. ரிஃப்ளெக்ஷன் என்ன? ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னப்பா? ஹalleluya. அப்ப அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், என்னுடைய மகிமையோட ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்டிங் மை க்ளோரி டு த வேர்ல்ட். என்னுடைய மகிமை. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? ரிஃப்ளெக்ஷனா தமிழ் என்ன சொல்லுவோம்? அதுல பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு ஒரு இட ஒரு ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியோட வெளிச்சம் ஒரு இடத்துல படுறப்ப என்ன சொல்லுவோம்? கண்ணாடி ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த இடத்துல. அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல தெரியுது. இன்னொரு இன்னொரு கண்ணாடியை ஒரு பக்கம் ஷேக் பண்ணா இன்னொரு பக்கம் என்ன தெரியும்? ஒரு 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 மின்னல் மாதிரி ஒரு பளபளன்னு ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். So God said that we are going to talk about reflection. என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்பா அது? அப்ப ஆண்டவர்னு சொன்ன ஒரு காரியம் என்னது? என்னுடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவர்களை, ஹalleluya, என்னுடைய மகிமையை உள்வாங்கி, என்னுடைய மகிமையை கேரி பண்ணி, என்னுடைய மகிமையை சுமந்து கொண்டு அதை இந்த உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற வாலிபர்கள் எனக்கு தேவை. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென். என்னுடைய மகிமையை சுமந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற, ஹalleluya, கடைசி கால சந்ததி எனக்கு தேவை. ஆமென். ஹalleluya. எனக்கு தேவையான ஒரு கூட்டம். அது எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கணும்னா, எனக்கு நீங்க இந்த இடத்துல எதை தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் ஐ நோ ஒன்லி ஒன் திங். ஹalleluya. நீ கர்த்தரை விட்டு தூரமா இருந்தா கூட இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறார்னா, then God has chosen you. கர்த்தர் உன்னை ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன சம்மந்தம் இல்லாத இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நான் எதையோ உன்னை கேட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஹalleluya, it is because God has brought you here. கர்த்தர் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து உன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆமென். நீ தேவனுடைய மகிமையை உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற ஒரு வாலிப மகனாய், வாலிப மகளாய் கர்த்தருக்கு தேவைப்படுற. ஹalleluya. You are wanted. ஷார்ட்டா சொல்லணும்னா, இன்றைக்கு இன்றைக்கு நீ கர்த்தரை தேடி வரல, நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நீ ஆண்டவரை தேடி வரல. நீ நினைச்சிருக்கலாம், என்ன ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் என்னவா இருக்கும், போய் பார்க்கலாம். நோ, நீ வந்து இங்க பார்க்க வரல. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கிறார். என்ன சொல்ல வந்திருக்கிறாருன்னா, நீ எனக்கு வேணும். எதற்காக நீ எனக்கு வேணும்னா, என்னுடைய மகிமையை இந்த உலகத்திற்கு ரிஃப்ளெக்ட் பண்ண நீ எனக்கு வேணும். ஹalleluya. இஃப் யூ ஆர் கோயிங் டு பிலீவ் இட், நீ அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை ரிசீவ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணினா, then you are going to reflect the glory of God to this world. கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகிமையை நீ இந்த பூமியில இருக்கிற அநேக வாலிபர்களுக்கு, அநேகருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற ஒரு வெசலா கர்த்தர் உன்னை நிச்சயமாய் மாற்றப் போகிறார். ஆமென். ஹalleluya. If you are thinking that I have come here, ஏசப்பா ஹalleluya, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ நினைச்சேனா, டுடே காட் ஹேஸ் கம் ஹியர் டு இன்வைட் யூ. இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல வந்து இந்த பூமியில என்னுடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய பாத்திரங்கள் தேவைப்படுறாங்க. ஹalleluya. யூ நோ வாட்? 16 ஹalleluya 16 பில்லியன் வாலிபர்கள் இன்னும் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கிறாங்க. 16 பில்லியன் வாலிபர்கள் இன்னும் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கிறாங்க. ஆனால் அவரை அறிந்து கொண்ட நீ, நான், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹalleluya. Today God has come because he want many people. ஹalleluya. அவருக்கு இன்னும் வாலிபர்கள் தேவைப்படுறாங்க. அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு காண்பிக்க. நானா? நான் பைபிளே பார்க்க மாட்டேனே, பைபிளோட வாசனைனா எனக்கு என்னன்னே தெரியாதே, என்னை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு அக்கா கால் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க, அதனால நான் சும்மா வந்தேன். இது எனக்கா இருக்காது, ஏற்கனவே இங்க வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கா இருக்கும். இல்ல என்ன தவிர மத்த இருக்கிற 26 பேருக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுனா, நோ, இட் இஸ் யூ தட் காட் இஸ் டாக்கிங் டு யூ. ஹalleluya. நான் முதலே சொன்ன மாதிரி
ஹalleluya. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. இன்னும் நீ நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. நீ வேல்யூலெஸ்ன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு த கிரியேட்டர் ஹாஸ் கம் டு சே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகர் தம்முடைய மகிமையை சுமந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஹalleluya. அதனால அவர் இன்றைக்கு உன்னை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. உனக்கு பேச தெரியலாம், பேச தெரியாம இருக்கலாம். நீ இதுவரை கர்த்தரை தேடாத ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச ஒரு பிள்ளையா இருக்கலாம். ஆமேன். ஹalleluya. ஆனா உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இன்னைக்கு இல்ல, ஆண்டு என் கூட தான் பேசுறாரு, ஐ எம் அக்செப்டிங் திஸ் இன்விடேஷன் சொல்லினா இன்றையில இருந்து உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஹalleluya. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஆனா அப்பா அம்மா சொல்றதால போயிட்டு வரேன். மத்தபடி எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல அப்படின்னு சொல்வேனா, ஆனாலும் உன்னை தேடிதான் இந்த இன்விடேஷன் வந்திருக்கு. உன்னை தேடிதான் இந்த காலிங் வந்திருக்கு. சோ நீ அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணினா, யூ வில் பி தட் க்ளோரியஸ் வெசல். அவருடைய மகிமையை சுமந்து கொள்ளுகிற பாத்திரமா. நம்ம இன்னும் வார்த்தைக்குள்ளே போகல, பட் ஹோலி ஸ்பிரிட் சில காரியங்களை பேசிட்டு இருக்கிறதால நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமென். ஹalleluya. இஃப் யூ ஆர் அக்செப்டிங், நான் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது நீ இல்லாம மாறிடுவ. சரி பரவாயில்லப்பா, எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்க கூப்பிடுறதால, நீங்க என்ன இன்வைட் பண்றதால ஐ எம் டேக்கிங் திஸ் இன்விடேஷன் அப்படின்னு சொல்வனா, கண்டிப்பா கர்த்தர் உன்னை தம்முடைய மகிமையை சுமக்கிற ஒரு பாத்திரமா ஹalleluya அவர் பயன்படுத்துவார். ஆமென். சோ மகிமை, தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா மகிமை மகிமைன்னு பேசிட்டே இருக்கு. மகிமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா தேவனுடைய மகிமையை அதிகமாய் பார்த்த ஒரு ஒரு தேவ மனுஷனை பத்தி நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். தேவனுடைய மகிமையை மோசேயை போல, மோசே அப்படின்ற ஒரு மனிதன் பைபிள்ல இருக்கிறார். ஹalleluya. மோசேயோடு தேவன் எப்படி பேசினாராம் தெரியுமா? முகமுகமாய் பேசினாராம், ஃபேஸ் டு ஃபேஸ். இதுவரை மோசேயோடு பேசினது போல வேற யார் கூடயும் ஆண்டு பேசினதா வேதத்திலும் எழுதப்படல, நம்ம வேற எந்த இடத்துலயும் கேள்விப்படல. ஹalleluya. மோசேயோடு ஆண்டு சொல்றாரு, மத்தவங்க கிட்டலாம் நான் பேசுறேன், ஆனா என் தாசனாகிய மோசேயோடு நான் முகமுகமாய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த மோசே? தேவனே வந்து முகமுகமாய் பேசுற அளவுக்கு என்ன இவர் பெரிய ஆளு? ரொம்ப பெரிய ஆளா இருந்திருப்பார் போல, பயங்கர குவாலிஃபைடா இருந்திருப்பாரு, ரொம்ப டேலண்டடா இருந்திருப்பாரு. ஆண்டரே வந்து முகமுகமா பேசுறாருன்னா, மோசே கூட நான் பேசின மாதிரி யாரு கூடயுமே நான் பேசினது இல்ல அப்படின்னு சொல்வாருன்னா, அப்ப எவ்வளோ டேலண்டடா, எவ்வளோ ஹோலியா, எவ்வளோ குவாலிஃபைடா அவர் இருந்திருப்பாரு அப்படின்னு நீ நினைப்பனா? அதுதான் இல்ல. ஹalleluya. முதல்ல ஆண்டர் வந்து, மோசே கொஞ்சம் வாப்பா, எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடு, எகிப்துல ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு போய் எங்க போகணும்? ப்ராமிஸ் லேண்ட் இருக்கு, கானான் இருக்கு, கானான் வரைக்கும் கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னுடைய ஜனம். எகிப்துல ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் அங்க அடிமைகளா இருந்தாங்க. இஜிப்சியன்ஸுக்கு இவங்க அடிமைகளா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஆண்டரை நோக்கி கூக்குரலிடுறாங்க. இது இத ஆல்ரெடி நீ சபைக்கு போற ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தா இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவர்களா இருந்தா அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்றாரு ஆண்டவரு? ரொம்ப ரொம்ப கூக்குரலிடுறாங்க, என் ஜனம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு ப்ராமிஸ் லேண்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும், எனக்கு அதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அதுக்கு யார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சூஸ் பண்றாரு ஒரு மனுஷனை. மோசஸ் அப்படின்ற ஒரு மனுஷனை கர்த்தர் சூஸ் பண்றாரு. சரி யார் இந்த மோசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டர் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. வாப்பா, என்னோட ஜனத்தை கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா, ஒருத்தர் இல்ல 2 பேர்ல கொஞ்சம் லட்சக்கணக்கான ஜனம் தான், கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே மோசே உடனே ஜாலி, ஆண்டவரே என்னை கூப்பிட்டுட்டாரு, நான் தோ வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரல. என்னையா கூப்பிடுறீங்க? எனக்கு பேசவே வராதே, எனக்கு திக்கு வாயாச்சே, எனக்கு மந்த நாவாச்சே, எனக்கு பேச தெரியாதே, நீங்க என்ன பண்ணுங்க, வேற யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்றாரு? ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறாரு. இல்லப்பா, நல்லதுதான், நீங்க என்ன கூப்பிடுறீங்க நல்லதுதான், ஆனா என்னால பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் பேச வராது, நீங்க வேற யாராவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வேறு யாராகிலும் ஒருவரை நீங்க கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீதான் எனக்கு வேணும், நீ வா, நான் உன்னை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் என்ன பண்றாரு? இல்ல இல்ல, நான் நான் பண்ண முடியாது, நீங்க கொஞ்சம் வேற யாராவது பாருங்களேன்.
இவங்களை கொண்டு இந்த ஜனத்தை கூட்டிட்டு போய் விடுதலையாக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கறதுக்கு நானா? அதுக்கெல்லாம் நல்லா பேச வேண்டி இருக்குமே, ரொம்ப டேலண்டடா இருக்கணுமே, ரொம்ப குவாலிஃபைடா இருக்கணுமே. நான் நான் இல்லையே, அது அது என்கிட்ட இல்லையே, எனக்கு தெரியுமே. அதனால நான் வேணா ஆண்டவரே, வேற யாராவது கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. 3வது முறை ஆண்டருக்கு கோவம் வந்துருது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆரோனை நான் அனுப்புறேன். உன் கூட ஆரோனை நான் எப்பவுமே வைக்கிறேன். உன் சகோதரனாக ஆரோனை நான் உன் கூட எப்பவுமே வைக்கிறேன். அவன் உனக்கு வாயா இருப்பான். நீ பேச வேண்டியதெல்லாம் அவன் பேசுவான். நீ நினைக்கிறதெல்லாம் அவன் பேசுவான். ஆனாலும் நீதான் எனக்கு வேணும். இப்ப இங்க யாராவது ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என்ன மகிமையை சுமக்கிற பாத்திரம் நானா? மோசஸ் மாதிரி நம்ம நினைச்சிருக்கலாம். நானா? எனக்கு பேச வராதே. நான் போய் என் காலேஜ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட், நான் போய் என்னோட ஒர்க் பிளேஸ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பேச தெரியணும்ல. அவருடைய மகிமையை நான் எப்படி சுமக்க முடியும்? ஆனால் கர்த்தர் ஒருவரை சூஸ் பண்ணா அந்த டாஸ்கை எப்படி அவங்கள கொண்டு அதை பினிஷ் பண்ணணும்ன்றதையும் அவரே செய்வார். ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணிட்டாருன்னா, எனக்கு பேச தெரியுமா எனக்கு பேச தெரியாதுன்றது உன்னோட ப்ராப்ளம் இல்ல, அது ஆண்டவரோட ப்ராப்ளம். பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹஸ் சோசன் யூ. கர்த்தர் உன்னை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஜஸ்ட் யூ ஹாவ் டு சே தட் ஐ எம் அவைலபிள். நான் இருக்கிற ஆண்டவரே, ஓகே நீங்க சொல்லுங்க, நான் செய்றேன். அது மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. பேச வைக்கிறதும் சொல்ல வைக்கிறதும் இந்த உலகத்துக்கு அவருடைய மகிமையை உன் மூலமா வெளிப்படுத்துறதும் அவரோட டாஸ்க். அதை எப்படி பண்ணணும் அவருக்கு தெரியும். சோ மோசஸ் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆரோன் இருக்கான், அவன் உனக்கு வாயா இருப்பான், ஆனா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய இன்விடேஷனை நிராகரிச்ச ஒரு மோசஸ் தான். இங்க மோசையோட ஒரு பிக்சரை நம்ம பாக்குறோம்ல. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இது எங்க இருக்குன்னா, எக்ஸோடஸ்ல யாத்ராகமம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல 34வது அதிகாரத்துல 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். 29வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க எழுதப்பட்டிருக்க வார்த்தை அங்கதான் கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 40 டேஸ் கர்த்தரோட சமூகத்துல என்ன பண்றாரு? மலை மேல ஏறி போறாரு. நான் அது எல்லாத்துக்குமே வசனத்தை காமிச்சு காமிச்சு நான் பேசினேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்ச பேக் ஸ்டோரிஸ் அப்படின்றதால நான் அதை மட்டும் நான் சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா போறேன். சோ இவர் என்ன பண்றாரு? மலை மேல ஏறி ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தமாகி மலை மேல வந்து மலையோட உச்சியில என்ன சந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசஸ் போய் என்ன பண்றாரு? 40 நாட்கள் இரவும் பகலும் யாரோட பேசிட்டு இருக்காரு? தேவனோட பேசிட்டு இருக்காரு. தேவனோட பேசிட்டு இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வாங்கிட்டு பண்ண வேண்டிய காரியம் என்ன எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வரும்போது அவர் என்ன அங்க 40 நாள் உபவாசத்தோடு பேசிட்டு இருக்கிற நேரத்துல அடிக்கடி கண்ணாடி எடுத்து முகத்தையா பார்த்திருப்பாரு? இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாரா? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாரு. ஆண்டவரோட பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே தன்னோட அவர் பேசினதாலே தன்முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்போ அவருக்கு தெரியல அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. ஆனா பாக்குறவங்க என்ன பண்றாங்களா? 30வது வசனத்துல அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். சோ இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? எந்த இடத்துல நம்ம அதிகமா நேரத்தை செலவிடுறோமோ அந்த இடத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில வரும், நம்முடைய செயல்பாடுகள்ல வரும், நம்முடைய முகத்துல வரும், நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்ல வரும், நம்முடைய பேச்சுல வரும், எல்லாமே வரும். நான் எந்த இடத்துல அதிகமா என்னுடைய நேரத்தை கொடுக்கறனோ அந்த இடத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கையில வரும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுனாலே நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல. ஆனா ஒண்ணு தெரியுமா? எந்த அளவுக்கு அதிகமா தேவனுடைய வார்த்தைக்குள்ள நீ இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அந்த வார்த்தையோட வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு ஜபனா ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஜபனா கேட்ட ஆண்டதா குடிப்பாரு. ஆனா வார்த்தைனா அதை யாரு உட்காந்து 1 மணி நேரம் கேட்பா? அந்த டைம்ல மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன்? சர்ச்சை விட்டு கொஞ்சம் வெளியே போயிருவேன். யாராவது இருக்கீங்களா அப்படி? அந்த டைம்ல மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? மீட்டிங் விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஆயிருவேன். அப்புறம் கடைசியா
எல்லாருக்கும் ப்ரே பண்ணுவாங்க. அப்போ ஓடி வந்து என்ன பண்ணிப்பேன்? ஜாயின் பண்ணிப்பேன். ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனிஒன். யாரையும் வந்து குற்றப்படுத்துறதுக்காக இல்ல. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கிற கனத்தை நம்ம கொடுத்தாதான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்த தொடங்கும். ஹalleluya. சோ யாராவது தேவனுடைய சபைக்கு போகும்பொழுது ஆராதனை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வார்த்தையை கேட்க போறவங்களா இருந்தாலும் சரி, ஆராதனை முடிஞ்சு இப்ப என்ன பேசுவார் இவர் 1 மணி நேரத்துக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், 2மே முக்கியம். அவர் ஆராதிக்கிறதும் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையும் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆராதனை போய்கிட்டு இருக்கோம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு நினைச்சினா அதுவும் தப்பு. ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஏன்னா இப்ப வார்த்தை தான், அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு, நான் பாட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இல்ல கொஞ்சம் வெளியே போயிடுவேன் சீக்கிரமா அப்படின்னு நினைச்சா அதுவும் தப்பு. சோ நம்ம வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கோம், நடுவுல ஆவியானவர் சில பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே அவர் பேசதான் செய்வாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சோ இப்ப என்ன பண்றாரு, இவர் மேல போயிட்டு 40 நாள் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இறங்கி வரப்ப த க்ளோரி ஆஃப் த காட், அங்க அவருடைய மகிமை இவருடைய முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. மோசே இறங்கி வராரு, ஆண்டரோட ரிஃப்ளெக்ஷன் முகத்துல. கீழே நிக்கிறவனால முகத்தை பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் உங்க முகத்தை மூடுங்க, எங்களால பார்க்க முடியல அப்படின்றாங்க. எப்படி கடவுளோட க்ளோரி வந்து ஒருத்தரோட முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தா அந்த மனுஷனோட முகத்தையே சாதாரண மனிதனால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுது, தட் பர்சன் இஸ் பிகமிங் சோ ஸ்பெஷல். அந்த மனுஷன் அவ்வளவு வித்தியாசமானவங்களா, அவ்வளவு வேறு பிரிக்கப்பட்டவங்களா, அவ்வளவு தனித்துவத்தோட மாறிடுறாங்க அந்த க்ளோரிய ஒருத்தர் சுமக்கும் பொழுது. எப்படி மோசே முகத்துல இவ்வளோ ஒரு மகிமை வந்தது? நான் வரவே மாட்டேன், நான் கூட்டு போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன மனுஷன் தானே. ஒன்னும் இல்ல, பெரிய சீக்ரெட்லாம் ஒண்ணும் இல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்றது மட்டும்தான் சீக்ரெட். இஃப் யூ வாண்ட் டு கேரி த க்ளோரி ஆஃப் த லார்ட் டு திஸ் வேர்ல்ட், ஹalleluya, இந்த உலகத்திற்கு தேவனுடைய மகிமையை சுமக்கிற எனக்கு ரொம்ப ஆசைக்கா, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். நிறைய பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு யாரை கேட்டாலுமே ஆசை இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் செய்யணும், கண்டிப்பா ஆண்டருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி செய்யறது தான் தெரியல. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க தெரியுமா? இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் டு காட், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா தேவனுடைய சமூகம். வித்தவுட் சிட்டிங் இன் இஸ் பிரசன்ஸ் யூ கேனாட் டூ எனிதிங் ஃபார் ஹிம். நான் அவருக்காக இல்லையே, நான் பிரசன்ஸ்லயே உட்காராம நான் போய் பாட்டு நடத்தி வந்துடுவேனே, இல்லையே நான் பிரசன்ஸ்லயே உட்காராம நான் போயிட்டு ஒரு பாடம் நடத்திட்டு வந்துடுவேனே சண்டே ஸ்கூல்ல, ஒன்னும் நடக்காது. ஒருத்தருமே தொடப்பட மாட்டாங்க. சும்மா யூ வில் பி பெர்ஃபார்மிங் அண்ட் கமிங் பேக். நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமே தவிர ஜனங்களுடைய இருதயங்கள் தொடப்பட முடியாது. சோ மோசே ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துட்டாரு, ஜனங்களை கூட்டிட்டு போனோம். இப்ப வந்து இவர் பேசினா ஒருத்தன் கூட வாயை திறக்க கூடாது. இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு? அவ்வளவு டேலண்ட் இல்லையே, அவ்வளவு குவாலிபிகேஷன் இல்லையே. ஆண்டு சொன்னார், மேல ஏறி வா, ஒண்ணும் பண்ண வேணாம், மேல ஏறி வா, மலை உச்சிக்கு மட்டும் வந்துரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். மை க்ளோரி வில் பி ரிஃப்ளெக்டட் ஆன் யூ. இப்ப நான் ஏதோ ஒண்ணு செய்யணும் ஆண்டவருக்காக நீ நினைக்கிற அப்படின்னா, நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கர்த்தர் உன்னோடு சொல்லிட்டு இருக்க ஒரு காரியம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீ ஒருவேளை நினைக்கிற ஐ எம் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஈவன் மோசஸ் வாஸ் நாட் குவாலிஃபைட். சோ மோசே கூட குவாலிஃபைடு இல்ல, பட் கர்த்தர் பயன்படுத்தினார். நீ குவாலிஃபைடா இல்லாம இருக்கலாம், நான் குவாலிஃபைடா இல்லாம இருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஆல் அபவுட் வெதர் ஐ எம் அவைலபிள். நான் இருக்கிறேனா, நான் அக்செப்ட் பண்றேன், அதான் முக்கியம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஆர் கோயிங் டு அக்செப்ட் காட்ஸ் இன்விடேஷன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கூப்பிட வந்திருக்கிறாரு, உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்காருன்னா நீ அதை அக்செப்ட் பண்ண போற. ஃபர்ஸ்ட் திங். அண்ட் த செகண்ட் திங் இஸ் ஃப்ரம் வேர் யூ கோயிங் டு ஸ்டார்ட். நான் எங்க இருந்து அதை ஆரம்பிக்க போறேன்? ஓகே, நான் இப்போ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆண்டவர் என்ன கூப்பிடுறத நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் எங்க இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அது கர்த்தருடைய சமூகத்துல. எங்க எங்க சொல்றாரு ஆண்டவர்? ஏன் மலை உச்சிக்கு ஏறிவா அப்படின்றாரு? சோ மலை உச்சிக்கு ஈஸியா போயிட முடியுமா? ஒரு ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் ஈஸியா நடந்து போயிடலாம். மலை உச்சிக்கு ஏறுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? கொஞ்சம் அதிகமா மூச்சு வாங்கும், கொஞ்சம் டயர்ட் ஆகும், போயே ஆகணுமான்னு தோணும், திரும்பி போயிடலாமான்னு தோணும், மேல இன்னும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கா போகணுமான்னு தோணும். பிளாட் சர்ஃபேஸா இருந்தா கூட என்ன பண்ணிடுவோம், நடந்து போயிடுவோம். சோ அது எதை சிம்பலைஸ் பண்ணுது? மேல ஏறி வா, உச்சிக்கு வான்னு சொல்றாரு, எதை சிம்பலைஸ் பண்ணுது? யுவர் பர்சிவரன்ஸ்.
எவ்வளவு நீ வந்து முயற்சி பண்ற, எவ்வளவு முயற்சி பண்ற அந்த ஜெப வாழ்க்கையில உறுதியா இருக்க, கர்த்தருடைய சமூகத்தை தேட நீ எவ்வளவு பெர்சிவரன்ஸோட இருக்க. அந்த பெர்சிவரன்ஸ் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மலை உச்சிக்கு கிளைம் பண்ண முடியும். பாதிக்கு மேல ஐயோ என்னால முடியாதுன்னு நினைக்கிறவங்க திரும்பி வந்துருவாங்க. ஹிமாலயாஸ் என்னது மவுண்ட் எவரெஸ்ட் தானே, மவுண்ட் எவரெஸ்டோட உச்சியில ஏறுறவனுக்கு எவ்வளவு பெர்சிவரன்ஸ் வேணும். அது இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த 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 உச்சியை போய் அடைய முடியும். சோ கர்த்தருடைய மகிமையை கண்டு அத உன்னுடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ஷனை எடுத்துட்டு போய் நீ உலகத்துக்கு கொடுக்கணும்னா அது எல்லாமே அவருடைய பிரசன்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும், அவருடைய சமூகத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த சமூகத்தை தேடுறது அது ஈஸி இல்லன்றத சிம்பலைஸ் பண்றதுக்கு தான் என்ன சொல்றாரு, மலை உச்சிக்கு வா. எல்லாராலையும் ஏறி வந்துட முடியாது, எல்லாராலையும் போய் மலை உச்சியை அடைந்துட முடியாது. கர்த்தர் உன்னை அழைத்தா என்ன பண்ண முடியும், உன்னால ஏற முடியும், அதுக்கான பலனை அவர் கொடுப்பார். சோ இன்னைக்கு ஆண்டு வந்து உன்னை சூஸ் பண்ணி நீ மலைக்கு ஏறி வா, சமூகத்துல வந்து உட்கார். உடனே ஏதாவது மலை மேல ஏறி போகணுமா, இதெல்லாம் நான் தேடணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை ஒரு பெர்சிவரன்ஸோட தேடுங்க. என்னடா இது, நான் இந்த இடத்துல வந்தா ஏதாவது ஒண்ணு என் காலேஜ் அகாடமிக்ஸ்க்கு ஜெபிப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு படிப்புக்கு ஜெபிப்பாங்க, ஏதாவது ஒரு நல்லதுக்கு ஜெபிப்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கு ஜெபிப்பாங்க, பார்த்தா இவங்க வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கான ஆன்சரும் இதுதான். கர்த்தருடைய சமூகத்திலே நீ உட்கார்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கான காரியத்தை பெர்சிவரன்ஸோட தேட 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 இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே அவர் பார்த்துப்பார். உனக்கு படிப்பு வேணுமா, உனக்கு எதிர்காலம் வேணுமா, வாட் எவர் இட் இஸ், தட் வில் பி கிவன் டு யூ. அது நீ கேட்காம கூட அது உனக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்துக்காக உன்னை தேடி வந்திருக்கிறாரு. ஐ வாண்ட் யூ, எனக்கு நீ வேணும். இந்த உலகத்துல இருக்கிற இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லணும்னா அதுக்கு அவருக்கு வேணுமே, நிறைய பாத்திரங்கள் வேணுமே, அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் வேணுமே. கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கிற 30 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணுமே பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களோட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. ஹalleluya. சோ பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம், மோசே தேவனுடைய மகிமைய 40 நாள் அவருடைய சமூகத்துல செலவிட்ட பொழுது அவருடைய முகத்துல மகிமை ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஹalleluya, இறங்கி வந்தாரு. சோ இப்பொழுதோ நம்ம இயேசு கிறிஸ்து வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? எபிரேயர் 1வது அதிகாரத்திலே 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இந்த இவர் யாரு, இந்த அவர் யாரு? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். who being the brightness of his glory அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. the sun is the radiance of God's glory. இவர் அவர், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர்ன்றது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர்ன்றது பிதா. இவர் யாரா, அவருடைய மகிமையின் பிரகாசமா. அன்னைக்கு மோசையோட முகத்துல ஒரு பிரகாசம் வந்ததுல, ஒரு குளோரி அவரோட முகத்துல வந்ததுல, அந்த பிரகாசம் தான் இயேசு கிறிஸ்துவே, அந்த குளோரி தான் இயேசு கிறிஸ்துவே. சோ இப்ப உன்னோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னா இருக்காரு. உன்னோட வாழ்க்கையில ஹோலி ஸ்பிரிட் இருக்காருன்னா இருக்காரு. ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. இப்ப மோசஸ் மாதிரி ஒருவேளை மலை மேல ஏறி போய் தேடி ஹalleluya இதெல்லாம் பண்ணாம கூட அவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க. they are having you, I mean like you are having them. பட் அவங்க அவங்க கிட்ட நீ இருக்கியா? உன்கிட்ட அவங்க கிட்ட இருக்காங்க, அவங்க கிட்ட நீ இருக்கியா? கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு சென்டென்ஸ் தான், பட் கொஞ்சம் யோசினா புரியும். யூ ஆர் ஹேவிங் தம், பட் அவங்க whether they are having you, அவங்களுக்கு நீ அவைலபிளா இருக்கியா? இயேசுவும் கூட தான் இருக்கிறாரு, ஆவியானவர் கூட தான் இருக்கிறாரு. சோ ஆவியானவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. சோ நான் இப்ப உனக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் இப்ப உனக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய மகிமை உன் மூலமாய் வெளிப்படணும்னா அப்ப என்ன நடக்கணும்?
உனக்குள்ள இருக்கிறது வேற, உனக்குள்ள ஆக்டிவா இருக்கிறது வேற. உனக்குள்ள ஜஸ்ட் பிரசன்டா இருக்கிறது வேற, உன்னை கொண்டு கிரியை செய்கிறது வேற. இப்ப நம்ம எல்லாருக்குள்ள இப்ப என்கிட்டயும் இயேசு கிறிஸ்து இருக்காரு, உன்கிட்டயும் இயேசு கிறிஸ்து இருக்காரு. என்கிட்டயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, உன்கிட்டயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பட் ஆக்டிவா இருக்கிறாங்களா? ஆக்டிவ் மோட்ல இருக்காங்களா? அவங்கள ஆக்டிவ் மோட்ல இருக்க நீ விட்டுருக்கியா? சோ இப்போ தேவனுடைய க்ளோரி உன் மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா, அன்னைக்கு மோசே மலை மேல ஏறி போய் 40 நாள் அமர்ந்திருந்து தேவனுடைய பிரகாசத்தை முகத்துல பெற்றுக்கொண்டு வந்து கீழே நின்ற ஜனத்துக்கு அந்த பிரகாசத்தை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். சரி, எதுக்காக நான் அவருடைய மகிமையை சுமக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தா அதுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. இந்த உலகத்திற்கு தேவன் யார் என்பதை நீ வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவருங்க அப்படின்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தே உன்னுடைய நடவடிக்கையை பார்த்தே இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் என்னது, அவருடைய மகிமையை நீ வெளிப்படுத்துறது. ஒருவேளை மோசஸ் மாதிரி நம்ம முகத்துல லைட் அடிக்காம இருக்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல மோசஸ் மாதிரி லிட்ரலா அப்படியே பிதாவினுடைய முகத்துல இருந்த வெளிச்சத்தை இவரோட முகத்துல வாங்கிட்டு வந்து இந்த உலகத்துக்கு நம்ம லைட்டை வந்து காட்டாம இருக்கலாம், லிட்ரலான லைட்டை. பட் நம்ம வேற மாதிரி ஒரு வெளிச்சத்தை உலகத்துக்கு காட்டும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் செயல்பட்டு கொண்டு ஆக்டிவா இருந்தா அவருடைய மகிமை தானா உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அது ஒரு லைட் மாதிரி வெளிப்படாது. மோசே முகத்துல லிட்டரலா வெளிப்பட்ட லைட் மாதிரி வெளிப்படாது. பட் அது எப்படி வெளிப்படும்னா, நீ செயல்படுகிற விதங்களிலே, நீ பேசுகிற விதங்களிலே இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் போய் தனியாய் கேட்டு தெரிந்து கொள்ள வேணாம். ஓ, இவளை பார்த்தாலே தெரியுதே, இவ வித்தியாசமா இருக்கிறாளே, இயேசு இப்படிப்பட்டவர் தான் போல அப்படின்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கை மூலமா இயேசு யார் என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அதுதான் நீ தேவனுடைய மகிமையை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவது. மோசே வந்து லைட்டை கொண்டு போய் கீழே இருக்கிற ஜனத்துக்கு காண்பிச்சாங்கக்கா. இப்ப நான் எப்படி மகிமையை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காலகட்டத்திலே, இந்த கடைசி காலகட்டத்திலே, இந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே எப்படி அந்த மகிமையை உன்னால வெளிப்படுத்த முடியும்னா, உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழுகிற வாழ்க்கை மூலமாய், நீ செயல்படுகிற செயல்பாடுகள் மூலமாய், உன்னுடைய சாட்சியின் மூலமாய் அந்த மகிமையை இந்த உலகத்துக்கு, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் போயிட்டு தனியா ஆராய்ச்சியே பண்ணாம உன்னுடைய நடவடிக்கையை பார்த்து, ஓ, ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படிப்பட்ட நேச்சர் உடையவரா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இன்னொரு ஒரு புறஜாதி மனிதன் தெரிந்து கொள்கிறானா, அதுதான் இந்த உலகத்துக்கு தேவனுடைய குளோரிய நீ ரிஃப்ளெக்ட் பண்ற விதம். ஒரு ஒரு கிளாஸ் ரூம்ல போற ஒரு 65 பேர் இருக்காங்க கிளாஸ் ரூம்ல. ஒரு 10 பேர் தான் கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கிறீங்க. சோ அந்த 50 பேருக்கு வந்து இப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியணும். சில நேரத்துல நம்ம போய் காஸ்பல சொல்லுவோம். சில நேரத்துல வந்து நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா அப்ப நீ அவருடைய மகிமை உன்னோட வாழ்க்கை மூலமாய் சொல்லி கொண்டிருந்தா அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இருக்கிற இயேசு அவங்க நேசிக்க தொடங்குவாங்க. இந்த பொண்ணே இவ்வளவு நல்ல பொண்ணா, அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு கண்ணாபின்னான ஒரு வாழ்க்கைய வந்து இஷ்டம் போல ஒரு வாயாடியா ஒரு சுத்தமா தேவனுக்கு சம்பந்தமே இல்லாத எல்லா ஜென்ம சுபாவங்களையும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டு அவங்க கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நீ மீட்டிங்க்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டா, நீ மீட்டிங்க்கு போய் என்ன ஃபர்ஸ்ட் கண்ட அப்படின்னு கேட்டுருவாங்க. நீ நீ உன்கிட்டயே ஒண்ணுமே இல்லையே, நீயே ஒரு எல்லாத்துக்கும் சண்டை போடுற ஒரு பிள்ளையா இருக்க, எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ற ஒரு ஆளா இருக்கிற. ஏன்னா தேவனுடைய மகிமை உன்னிடத்துல காணப்படல. அந்த மகிமை வெளிப்படாததுனால அந்த அந்த காட்ஸ் நேச்சர், அவருடைய மகிமை நம் மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகலனா இந்த உலகம் அவருடைய காஸ்பல என்ன பண்ண முடியாது, ஈஸியா நிராகரிச்சிடும். இயேசு கிறிஸ்துவோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சா மாத்திரம்தான் இன்றைக்கு இந்த உலகத்துல இன்னும் 16 பில்லியன் வாலிபர்கள் தொடப்பட வேண்டி காத்திருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம இன்னும் நானே சர்ச்சுக்கு போறதுக்கே தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். இந்த மீட்டிங்க்கு வர வைக்கிறதுக்கே படாத பாடு. பைபிளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நானே இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் போயிட்டு இன்னொருத்தரை நான் மாத்த முடியும்? ஆனா ஏசப்பா இன்னைக்கு அவர் எவ்வளவு ஒரு பாவமான நிலைமையில இருக்காரு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் ரொம்ப பாவம், அவர் தெய்வம்.
அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டுட்டே இருக்கலாம். இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஏதாவது கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா அவருக்கு இந்த பூமியில செய்ய வேண்டிய வேலை இருக்கு. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, இன்னும் பில்லியன் கணக்கான வாலிபர்கள் நரகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஐ அம் டெல்லிங் யூ அகைன். இந்த இந்த கூடுகைக்குள்ள வந்துட்டு இஃப் யூ 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 ஹேவ் கம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ், நீ வந்து வேற ஏதோ ஒன்றை எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துக்குள்ள வந்திருப்பனா, மேபி நீ டிசப்பாயிண்ட் ஆகுற நிலைமையில கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க தனியா ஜெபிக்காம ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா. ஆனா இந்த பிளேஸ்ல ஆண்டு உன் கூட பேசிட்டு இருக்க காரியம், உன்னை வச்சு அவர் செய்ய போற காரியம். அவர் உன்னை வைத்து சில காரியங்களை செய்யும் பொழுது உனக்கானதை அவர் செய்ய மாட்டாரா? ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நம்மை கொண்டு என்னோட குளோரிய ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துக்கு எனக்கு இன்னும் நிறைய பேர் ஆள் தேவைப்படுறாங்க. என் ராஜ்யத்துக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டு இன்னைக்கு எனக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்ற நிலைமையில தான் இருக்காரு ஆண்டவர். தெரியுமா? ஆனா நம்ம யாரு? ஒரு கிறிஸ்டியன் யூத் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம சோசியல் மீடியால இருப்போம். நம்ம வெப் சீரிஸ்ல இருப்போம். நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருப்போம். நீ நீயும் நானும் இப்படி உலகத்துக்குள்ளேயே நம்முடைய நேரத்தை கொடுத்துட்டு இருந்தா, ஒரு வசனம் இருக்குது. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே, பிலிப்பியர் 2:15, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாமாய் இருக்கும்படிக்கு. எப்படிப்பட்ட ஒரு சந்ததியா? இந்த இந்த இப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு சந்ததிக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கோமா? a crooked and a perverse nation அப்படின்னு சொல்லப்படுது. we are living in the midst of a crooked and perverse people. கோணலும் மாறுபாடான சந்ததி, a generation of crooked and perverse people. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறைக்கு நடுவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஓ, இப்படிப்பட்ட ஒரு தலைமுறைக்கு நடுவுல ஏசப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்டாரா, நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறதோட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிருதா? அப்ப யார் இந்த crooked and perverse ஜெனரேஷனுக்கு போய் இயேசு நல்லவர்னு சொல்லுவாங்க? யார் அவருடைய நேச்சரை உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாங்க? யார் வந்து அவங்க கிட்ட போயிட்டு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க? அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்கள் இருந்தா மட்டும்தானே இந்த உலகத்துக்குள்ள போய் அவர் யார் என்பதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஆனா நான் பண்ணாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மோசே மோசே ரிஃப்ளெக்ட் பண்ணாருன்னா அவர் 40 நாள் உட்கார்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு யூத் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் வெறும் யூத் மீட்டிங்க்கு போயிட்டு மட்டும் வந்துருவேன். யூத் லீடர்ஸ் இருக்காங்க, யூத் வொர்ஷிப்பர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஜஸ்ட் போயிட்டு வந்துருவேன். அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம்னா, என்னைக்கு ஆண்டவரோட வேலை செய்து முடிக்கப்படும்? என்னைக்கு இந்த 16 பில்லியன் பேரு இன்னும் அழிஞ்சுட்டு, இன்னும் இன்னும் நானே மாறாம, இன்னும் கிறிஸ்தவ பிள்ளைகளை மாற்றுவதே இவ்வளவு கடினமா இருந்தா? See, I just want to say again and again about this, all this what Netflix and those things. எனக்கு அத பத்தி திரும்ப பேசணும்னு இருக்கு. ஏன்னா நெறைய பிள்ளைங்க இந்த நாட்கள்ல அதுக்கு தான் அடிமையா இருக்காங்க. மொபைல்ல கையிலே வச்சுக்கிட்டு, வெப் சீரிஸ் will never take you to heaven. என்னடா இப்படிலாம் பேசுறாங்க, இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரமாட்டேன் நீ நினைச்சேன்னா எனக்கு கவலையே கிடையாது. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. கர்த்தரோட வார்த்தைனா கர்த்தரோட வார்த்தை தான். இஃப் யூ ஷுட் நாட் டூ தட், யூ ஷுட் நாட் டூ தட். தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். இன்னும் இங்க போனா இந்த அக்கா பாட்டு சினிமா பார்க்காதன்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ் பார்க்காதன்றாங்க, சோசியல் மீடியாலே டைம் ஓட்டாதன்றாங்க. ஹalleluya, இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னா நான் இங்க வர மாட்டேன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்கள் வேணும்னா நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நான் பெரிய ஒரு தகுதி உள்ளவன், நான் பயங்கரமான குவாலிஃபைடுன்றதால நான் இங்க பேசிட்டோம் இல்ல. இல்ல நீ பயங்கரமா குவாலிஃபைடுன்றதால கர்த்தர் இங்க அழைத்தும் வரல. நீயும் நானுமே இந்த இடத்துல இருக்கிறது அவருடைய கிருபையினால மாத்திரம்தான். அவர் கிருபையா என்ன பண்ணிருக்கிறாரு? ஒன்றுக்கும் தகுதி இல்லாத உன்னையும் என்னையும் வேலைக்கு கூப்பிட வந்திருக்காரு இன்னைக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய ஆட்கள் வேணும். என்னுடைய என்னுடைய மகிமைய வாலிபர்களுக்கு நடுவுல ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற வாலிபர்கள் அவருக்கு இல்ல. So if you are going to reject it, நீ அத வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீனா, அவர் இன்னும் காத்துக்கொண்டே இருப்பார். அவருக்கு இன்னும் ஆட்கள் தேவைன்னு சொல்லி அவர் காத்துட்டே இருப்பார்.
அப்ப யாரு இந்த நான் நான் தப்பிச்சுட்டேன், நீ தப்பிச்சுட்ட. அவர பத்தி தெரிஞ்சிருச்சு. ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட. எல்லாமே பண்ணிட்ட. தேவனுடைய வருகை பத்தி உனக்கு தெரியும். ஆயத்தமாகணும்னு தெரியும். எல்லாமே உனக்கு தெரியும். ஆன்டி கிறிஸ்ட் வரப்போறான்னு தெரியும். கடைசி காலம்னு தெரியும். ப்ராஃபட் எல்லா ப்ராஃபஸி நிறைவேறிட்டு இருக்குன்னு தெரியும். இது எல்லாமே உனக்கு தெரியும். பட் இன்னும் இயேசுனா யாருன்னே தெரியாத அந்த பில்லியன் கணக்கானவர்களுக்கு யார் சொல்லுவாங்க? இன்னும் கிளாஸ்ல இருக்க அந்த 50 பேருக்கு யார் சொல்லுவா? நான் ஏன் தெரியுமா அது தேவனுடைய சமூகத்துல தொடங்குதுன்னு சொல்றேன். The first thing we have to do is முதல்ல நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துவது. அதற்கு நான் தேவனுடைய சமூகத்துல உட்காரணும். அடுத்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா. எனக்கு பேசலாம் வராதுன்னு சொல்றேன்னா, 50 பேரோட பேர் தெரியும்ல. அந்த பேர வச்சு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் ஆண்டவர் சொல்வாரு, "இப்படி ஜெபி. இந்த நாள்ல போய் பேசு. இன்னைக்கு பேசு." ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் அவருடைய மகிமையை சுமந்து கொண்டிருப்பது. ஒரு பக்கம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது. ஒரு பக்கம் அவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்குது. இது நடக்க நடக்க நீ உலகத்துக்குள்ள போக போக யூ வில் பி ரிஃப்ளெக்டிங் ஹிஸ் குளோரி டூ திஸ் வேர்ல்ட். பீப்பிள் வில் கம் அண்ட் ஆஸ்க் யூ. நீ போய் சொல்ல மாட்ட. அவங்களே வந்து கேட்பாங்க. "என்ன இவ்ளோ டென்ஷனான ஒரு நிலைமையில நாங்கலாம் டென்ஷனா இருக்கோம். நீ மட்டும் அமைதியா இருக்க. எப்படி?" எல்லாருமே ட்ரிகர் ஆயி கத்துற ஒரு சிச்சுவேஷன்ல கூட நீ மட்டும் அமைதியா இருக்க. நீ நீ எப்பவுமே வித்தியாசமா இருக்கிற. நாங்க அத பார்த்துட்டே இருக்கிறோம். வாட் இஸ் த சீக்ரெட்? அப்படின்னு அவன் வந்து கேட்கணும் அப்படின்னா, ஐ ஷுட் ரிஃப்ளெக்ட் த குளோரி ஆஃப் த காட். இன்னைக்கு ஆண்டவர் உன்ன அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு? இன்வைட் பண்ண வந்திருக்கிறாரு. ப்ளீஸ் கம் அண்ட் ரிஃப்ளெக்ட் மை குளோரி டூ திஸ் வேர்ல்ட். நம்ம நம்ம ஒரு 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 ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு சர்ச்ல இருப்போம். சர்ச்ல பெரியவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. வாலிபர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்ப வெளிய ஒரு பெரிய இப்போ நான் ஒரு பெரியவங்களா இருக்கிறவங்க போய் ஒரு வாலிப பிள்ளைகிட்ட சுவிசேஷத்த சொல்லி மாத்துறத விட, உன் கூட இருக்கானே ஒரு ஃப்ரெண்டு, அவன் உன்னுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கிறத பார்த்து, ஒரு நாள்ல அவன் இயேசுவ ஏத்துக்கணும்னா, அப்போ உன்னோட வாழ்க்கை? இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. நான் எதுக்காக இத சுமக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ஆன்ஸரே இதுதான். இந்த உலகத்துக்கு இயேசுவோட நேச்சர காட்டுறதுக்கு நீ வேணும். இயேசு எப்படிப்பட்டவன்னு காண்பிக்கிறதுக்கு நீ வேணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்கிறதற்கு நீ வேணும். இந்த 2 காரியத்துக்கும் நீ வேணும். அதற்கு நீ தேவனுடைய மகிமைய உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதுக்கு நீ ஒருவேள தகுதி இல்லாதவர்கள் நீ நெனச்சினா, மோசே கூட தகுதி இல்லாதவரா தான் இருந்தார். ஆனால் அவர்தான் அந்த மனுஷனோட தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? முகமுகமாய் பேசினார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நான் யாரு? நீ யாரு? உன் பேக்கிரவுண்ட் என்ன? என் பேக்கிரவுண்ட் என்ன? எனக்கெல்லாம் நான்லாம் வந்து பிஜி வரைக்கும் படிச்சிருக்கேன். பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் நான் யுஜி கூட படிக்கல. நான் வெறும் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன். படிச்சது, படிக்காதது, செய்ய முடிஞ்சது, முடியாதது, வீக் ஆனவன், ஸ்ட்ரென்த் ஆனவன் எதுவுமே கிடையாது அவருக்கு. அவருக்கு தேவலாம், "அப்பா உங்களுக்கு நெறைய வேலை செய்ய இன்னும் வேண்டியிருக்குல்ல. நான் செய்றேன் அந்த வேலைய. ஐ வில் கேரி யூர் குளோரி டூ திஸ் வேர்ல்ட்." மோசே உம்முடைய மகிமையை சுமந்து கொண்டு கீழே வந்து நின்றபொழுது, கீழே நின்ற இஸ்ரவேலர்கள் பார்த்து, "ஓ தேவன் இப்படிப்பட்டவரா? இப்படிப்பட்ட மகிமையானவரா?" அந்த மகிமை இன்னொரு மனிதனுடைய முகத்திலே படும்பொழுது, அந்த முகத்தையே என்னால பார்க்க முடியலனா, அவர் எப்படிப்பட்ட பயங்கரமான தேவனா இருப்பார் என்று சொல்லி, ஜனங்களுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு பயமும், நடுக்கமும் உண்டானது. ஹalleluya! அப்ப அதே போல இன்றைக்கு இந்த உலகத்திற்கு இந்த உலகம் இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் மெட்டீரியலா இந்த நாட்கள்ல மாத்தி வச்சிருக்காங்க. அவர வச்சு ஃபன் பண்றது, அவர வச்சு ஏதோ ஒரு மீம் போடுறது, அவர வச்சு ஒரு காமெடி கன்டென்ட் கிரியேட் பண்றது. ஆனா ஆனா அதெல்லாம் நம்ம எப்படி தடுக்க முடியும்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் தெரியாம தானே இத பண்ணிட்டு இருக்கு. இந்த வாலிபர்கள் தெரியாம தானே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அன்பான தம்பி, தங்கச்சி இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்க காரியம். நீ ஜஸ்ட் ஒரு நார்மல் பெர்சனா வெறும் பிரைட்லினா வாழ்ந்த நாட்கள் போதும். ஜெனிலா வெறும் ஜெனிலாவா மாத்திரம் வாழ்ந்த நாட்கள் போதும். காட் வாண்ட்ஸ் யூ டூ கேரி ஹிஸ் குளோரி. அவருடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற
ஒரு பாத்திரமாய் நீ மாறினா, அப்ப பிரைட்லினை சுத்தி இருக்கிற நிறைய பேர் இயேசுவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வார். அப்ப ஜெனிலாவை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பது தெரிய வரும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கணும். வித் பர்சிவரன்ஸ். ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு விட்டுறது இல்ல. மலை மேல ஏறது கொஞ்சம் கஷ்டம்தான். உச்சியில போய் நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவருடைய சமூகத்தை பர்சிவரன்ஸோட தேடும் பொழுது you will start to reflect his glory to this world. Hallelujah. நீ ஒரு சாட்சியா மாறுவ. நீ நீ அவர் 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 யார் என்பதை உன்னை பார்த்து இந்த உலகம் தெரிந்து கொள்ளும். Hallelujah. சோ இன்னைக்கு நம்ம உங்களோட தேவைக்காக நீங்க இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவே நம்ம ஜெபிக்கதான் போறோம். நம்ம ஜெபித்து தான் என்ன பண்ண போறோம்? நம்ம முடிக்க போறோம். ஆனா அந்த உங்களோட தேவைகள் சந்திக்கப்படணும். நீங்க ஹalleluya இந்த உலகத்துல நீங்க கேட்கறதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும். அது எல்லாவற்றை விட இந்த மீட்டிங்கோட வாஞ்சை என்னன்னா, இந்த இடத்துல தேவனுடைய வாஞ்சை என்னன்னா, என்னுடைய மகிமைன்னு சொல்லி ஹalleluya நேற்று இரவெல்லாம் தேவன் என்கிட்ட அததான் சொல்லிட்டே இருந்தார். மை க்ளோரி ஹalleluya. என்னுடைய மகிமையை சுமக்க ரிஃப்ளெக்ட் பண்ண எனக்கு வாலிபர்கள் தேவை. எனக்கு இந்த கோணலான மாறுபாடான சந்ததிக்கு நடுவிலே என்னை கொண்டு போய் இந்த உலகத்திற்கு சேர்ப்பதற்கான வாலிபர்கள் எனக்கு தேவை. ஹalleluya. இன்னும் சபைக்கு போய்க்கொண்டு இன்னும் சபையில உட்கார்ந்து யாரோ நடத்துறவங்களை கேலி கிண்டல் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போய் உலகத்தோடு இணைந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழுகிற வாலிபனாய் ஒரு வாலிப மகளாய் இதுவரைக்கும் நீ இருந்திருக்கலாம். ஹalleluya. சண்டே காலையில எழுந்து சர்ச்சுக்கு போறதே எனக்கு கஷ்டம். சண்டேல ஏன் இந்த சர்ச்சை வச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க ஒரு சராசரி அதற்கும் கீழே இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாய் இதுவரை நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாது ஏன் கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்தாருன்னு சொல்லி. ஏன்னா அவர் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து சூஸ் பண்ணி இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போறதே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முட்டி மோதி நான் போய் சேர்றேன். ஏதோ உட்கார்ந்து கேட்கிறேன். திரும்பி வீட்டுக்கு வரேன். திரும்பி ஒரு வாரம் உலகத்தோடு வாழ்வேன். திரும்பி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். ஹalleluya. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் பைபிள் எங்க இருக்குன்னே பார்ப்பேன். ஹalleluya. திரும்ப ஹalleluya இயேசு கிறிஸ்து யார் என்பதே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் உட்கார்றப்பதான் என் காதுல திரும்பி இயேசு கிறிஸ்துன்ற வேர்டே விழும். அது வரைக்கும் அந்த 6 நாளும் இந்த உலகத்துக்குள்ள எவ்வளவு மேக்சிமம் வாழ முடியுமோ அவ்வளவு மேக்சிமமா நான் வாழுவேன். ஹalleluya. அவ்வளவு அவர்ஸ் எவ்வளவு பிளஷர்ஸ்குள்ள எவ்வளவு சந்தோஷத்துக்குள்ள எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படியெல்லாம் வாழ முடியுமோ நான் வாழ்வேன். ஆனா திரும்பி நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருவேன். நான் தான் அப்படின்னு சொல்வேனா? ஹalleluya. Still you can reflect the glory of God to this world. நீ அப்படிப்பட்டவளா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய் நீ உட்கார்ந்தனா ஹalleluya தேவன் இந்த நாள் முதற்கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றி ஹalleluya உன்னை அவருடைய மகிமையை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் இந்த உலகத்திற்கு கொண்டு போய் தன்னை வெளிப்படுத்துவார். ஹalleluya. தன்னை வெளிப்படுத்த தொடங்குவார். ஆமென். நம்ம இப்படியே வாழ்ந்துட்டே இருக்கோமே இந்த உலகத்துக்குள்ள இந்த சோசியல் மீடியாக்குள்ள இந்த பழக்க வழக்கங்களுக்குள்ள இந்த அடிக்ஷன்ஸ்க்குள்ள. சோ நம்ம கடைசியா ப்ரே பண்ணி முடிக்க போறோம். எதுக்குன்னா சில அடிக்ஷன்ஸை பிரேக் பண்ணி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆவியானவர் எனக்கு அதையுமே நேத்து இரவுல நான் ஜெபிக்கிற வேலையில சொன்னார். ஹalleluya. நிறைய பேரு அடிக்ஷன் ஸ்பிரிட்னால கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. சோ இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசைதான்க்கா. ஆனா என்னதான் பண்றது? அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல்ல இருக்கிறேன் நானு. அடிக்டடா இருக்கேன் நானு அப்படின்னு சொல்வேனா, யூ ஜஸ்ட் அக்செப்ட் த இன்விடேஷன். அதை உடைக்கணும்னு முயற்சி பண்ணு. அது எனக்கு வேணான்னு சொல்லி அதை வெறுக்க தொடங்கு. அதை என்ன பண்ணணும், அதை உங்ககிட்ட இருந்து எப்படி எடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அது வேணாம் ஆண்டவரே, எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லு. அதுக்குள்ள உன்னுடைய ஆசையை வச்சுக்கிட்டு அது வேணும்னு சொல்லி அதுக்குள்ள அதுக்கு எனக்கு வேணுமே அப்படின்னு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சுனா முடியாது. அது எனக்கு வேணான்னு அதை வெறுக்க தொடங்கணும் நீ. அட் த சேம் டைம் காட் வில் ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் இட். அன்பான தம்பி தங்கச்சி, இந்த இடத்துல இது வரைக்கும் எனக்கு ஒரு ஜப வாழ்க்கையே இல்லக்கா, ஜப வாழ்க்கைனா எனக்கு என்னன்னே தெரியாது,
நான் பாவத்துல ஆண்டவர விட்டு நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேனா? ஹalleluya. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை துவங்குகிறதற்கு இட் இஸ் நெவர் டூ லேட். இன்னைக்கு நீ அந்த ஜெப வாழ்க்கைய தொடங்கு. நான் வாசிக்கவே இல்ல. இதுவரைக்கும் நான் வாசிச்சதே இல்ல. நீங்க சொல்ற மோசஸ் கதை கூட எனக்கு அவ்வளவா தெரியாது. அப்படின்னு சொல்லுவேனா? இட் இஸ் நெவர் டூ லேட். இன்னையிலிருந்து நீ என்ன பண்ணலாம்? பைபிள வாசிக்கலாம். இன்னையிலேருந்து அவருடைய சமூகத்துல உட்காரலாம். இன்னையிலிருந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வெளிய வர நீ ட்ரை பண்ணலாம். இன்னையிலிருந்து அவருடைய குளோரிய சுமக்கிற ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு பாத்திரமா நான் மாறணும்னு சொல்லி, நீ விரும்ப விரும்ப தொடங்கலாம். நீ ஆசைப்பட தொடங்கலாம். ஹalleluya. நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஹalleluya. நம்ம ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹalleluya. தேவன் உன்னை கொண்டு எதை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரோ, அதை செய்து முடிக்க உனக்குள்ள என்ன செய்யணுமோ அதை அவரே செய்வார். ஹalleluya. ஹalleluya. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஹalleluya. ஹோலி ஸ்பிரிட் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. ரீம ஷதன மெஹதரா ஷியாதரா. ஹalleluya. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பார்னா. ரிசெ கலாஷ் ஹதர மேனிதிரி மஹதர